வணக்கம் மக்களே, வெல்கம் டு பேப்பர் டிக்கெட். ஆமாம், பிக் பாஸ் சீசன் 9 தரமான சீசனுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ப்ரொமோ ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்தாலும் உள்ள வீடு பார்த்தீங்கன்னா அமக்கலமாக ஆக்சுவலி பறவை அனிமல்ஸோட சிம்பிளோட அப்படியே ஹிந்தி பிக் பாஸில் எப்படி இருக்கும் செட்டு, அந்த மாதிரி தமிழ் பிக் பாஸில் இதுக்கு முன்னாடி வந்து சீசன் 2, 3 ஆமாம் அந்த மாதிரி போட்ட மாதிரி பிரம்மாண்டமான ஒரு செட் ஆக்சுவலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அன்பிரடிக்டபுளாக உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே டேலண்டட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நம்ம ரிவ்யூவில் இது வரைக்கும் நம்ம ரிவ்யூவில் சொன்ன அந்த அப்டேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஏன் சீசன் 8 வந்து இவ்வளோ டல்லாக போகுதுன்னா, நீங்கள் எடுத்த எல்லாருமே ஒரே கேட்டகரி, விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட், அந்த கேட்டகரிக்குள்ளே வந்ததுனால அவங்களால வேறு கண்டென்ட் அதுக்கு மீறி யோசிக்க முடியல. ஸோ அவங்களும் என்டர்டெயின் பண்ண முடியாமல் உட்காந்துடுறாங்க. ஸோ உங்களாலையும் வீக்கெண்ட் எபிசோட ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நம்ம கொடுத்துருந்த அப்டேட்டு. நவரசமும் இருக்கணும், சீசன் 9லயாவது நவரசத்தை கொண்டு வாங்க, நவகிரகம் மாதிரி ஆட்களை பிடிங்கணும். ஸோ அதை பண்ணியிருக்காங்க. இந்த சீசனோட ஆட்கள் எல்லாருமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தராக போயிடலாமா, வெயிட் பண்ண தேவையில்ல. ஆமாம், நேற்று ஆக்சுவலி செம்மையாக இருந்தது. எல்லாருடைய ஸ்பீச் ஆகட்டும், விஜய் சேவையோட அட்டையர் ஆகட்டும், அங்கே வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண விதமாகட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அது அப்படியே இன்றைக்கி ஷோவில் கன்வே ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெட் அண்ட் ப்ளூ 2 பேட்ச் வச்சு அதில் செலக்ட் பண்ண சொல்லிட்டு ரெட் அண்ட் ப்ளூ எடுத்ததை வச்சு இந்த சீசனில் அவங்களோட கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 2 பெட்ரூம் இருக்க போது போல இருக்குது. 2 டீமாக டிவைட் ஆக போதா, இல்லை 2 ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, அதுதான் வந்து அவங்க கொடுத்த போக போக தெரியும். அது கண்டஸ்டன்ட்டுக்கு பார்க்க புரியுன்றது நமக்கே. நீங்கள் பொறுமையாக பார்த்து புரிஞ்சுக்கிங்க. நார்மல் பிக் பாஸ் மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி நாங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது தான் அந்த டேக்லைனோட அப்டேட்டு. ஸோ அந்த டேக்லைன் சிம்பிளாக இருந்தாலும் அதோட அப்டேட் இதுதான் மக்களே. ஸோ புரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு வீடியோவும் ஆக்சுவலி ஒரு 4 வீடியோவாக போட போகிறோம். ஏன்னா மொத்தம் நேற்று உள்ளே போனது வந்து 20 கண்டஸ்டன்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மேல் 10 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ். ஸோ நான் மிக்ஸ் மேட்சாக போட்டு ஒரு 5 பேராக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் ஒரு 5 பேரோட அப்டேட், ஓகேங்களா? ஸோ மறக்காதீங்க. அதுக்கு நீங்கள் பண்ணணும்னா அடுத்தடுத்த 5 வீடியோ, அதாவது துல்லியமான கண்டஸ்டன்ஸ். நம்ம கொடுக்குற கண்டஸ்டன்ஸ் யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. மற்ற சேனல் மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன்னா நாம் கொஞ்சம் அப்போவே அப்படி, ஏன்னா எல்லா சீசனில் அப்டேட் அப்படி தானே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். ஆமாம், தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. இந்த 100 நாளுமே கண்டிப்பாக டெய்லி 2 வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ கண்டென்ட் ஆகட்டும், உங்களுக்கு இந்த இவங்க பண்ணுற விஷயமாகட்டும், பிக் பாஸ் கொடுக்குற ஹிண்ட் ஆகட்டும், விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுற விதமாகட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுப்போம் அப்படின்ட்டு நாங்கள் ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டு இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணுறோம். நன்றி மக்களே. வாங்க, சப்ஸ்கிரைப், லைக் பண்ண எல்லாருக்குமே நன்றி, பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலன் ஸ்டார் அப்படின்ற அந்த திவாகர் உள்ளே போயிருக்காரு. ஆமாம், திவாகர் வந்து உள்ளே போகிறதுக்காக தான் இவ்வளோ கண்டென்ட் பாடுபட்டு பண்ணது எல்லாமே. எனக்கு நடிப்பு வரும், அப்படி வரும்னு இவர் எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணான்னா ஜிபி முத்து, இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஜிபி முத்து மாதிரி ஒரு பண்ணால் உள்ள வைரல் ஆனால் ட்ரெண்ட் ஆனால் உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க அப்படின்றது தான் கான்செப்ட். அவர் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு மர்டர் கேஸில் கூட அவர் வந்து ஒரு ஜாதி பின்புலத்தில் ஒரு சர்ச்சுக்குள்ளே ஒரு மேட்டரை இழுத்து வச்சு பேசுறதுனால அவருக்கோட மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகி இவரை பிடிச்சி உள்ளே போடுறாங்க. இவரை வந்து உள்ளே வச்சு செய்கிறாங்களா இல்லை வெளியில் வச்சு செய்கிறாங்களா பார்க்கலான்றதுக்காக திவாகரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. திவாகர் இந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆக்சுவலி ஆஸ்பத்திரி, ஆமாம், அவர் வந்து ஆக்சுவலி ஃபிசியோதெரபிஸ்ட். அவர் ஒரு ஃபிசியோ படித்து கிளினிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தனியாக ப்ரைவேட்டாகவும் பண்ணுறாரு. அது ஒரு ஹாஸ்பிட்டலாக கட்டுறதுக்காக அவர் பிளான் பண்ணி அவர் என்ன இடம் இருக்கான் அவர்கிட்ட, கட்டுறதுக்கான நிதி மட்டும் இல்லை, கட்டடத்தை எழுப்புவதற்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, நான் வந்து நடிகர் ஆகணுன்ட்டு, இந்த வேலை இங்கே வேண்டாம், முதல்ல உள்ளே போங்க அப்படின்னு உடனே சரி நான் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் ஒத்துக்கிட்டது வந்து இதுதான். ஹாஸ்பிட்டலுக்காக நான் வந்திருக்கேன்ட்டு உள்ளே போய் கண்டென்ட்டும் நல்லா பண்ணுறாரு. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, வைபா கொண்டு போகிறாரு. சர்ச்சை கொண்டு போகிறாரா இல்லை அவரோட பேரை மாற்றிக்கிட்டு வெளில வராரா? கண்டிப்பாக அவரோட கிரிஞ்சுத்தனம் கண்டிப்பாக இருக்கும். அது மக்களுக்கு பிடிக்குதா இரிட்டேட் ஆகுதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கும். ஆல் தி பெஸ்ட் திவாகர், வாட்டர்மெலன் திவாகர். பார்க்கலாம் வெளில வரும்போது எப்படி வராங்க, உங்களை பிதிக்க அனுப்புகிறாங்களா நசுக்க அனுப்புகிறாங்களா அப்படின்னு நாங்கள் பார்க்க காத்துட்டு இருக்கோம். ஸோ உள்ள ஃபஸ்ட்டு போன கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அவர் தான். அதுக்கடுத்து 2வது போனது பார்த்தீங்கன்னா, ஆமாம், நம்ம அடுத்து பார்த்துட்டு இருந்த அந்த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அரோரா. ஆமாம், பலூன் அக்கான்னு சோஷியல் மீடியாவில் ஆக்சுவலி இவங்க வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாவில் பயங்கர ஃபேமஸ். ஆனால் இதில் நீங்கள் இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் என்னன்னா, இவங்க யாரோட ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிக் பாஸ் சீசனில் போய் போன சீசனில் வைல்ட் கார்டாக போய் பாவம் பரிதாபத்தோட வெளில வந்த நாகப்பிரியானா தெரியல உங்களுக்கு, அதனால தான் அவங்க யாருக்கும் தெரியாமல் போயிட்டாங்க. அவங்க பேர் ரியா. ஆமாம், ஸோ ஒரிஜினல் நாகப்பிரியான்ற பேரில் விளையாடிருந்தா கூட அவங்களுக்கு ஸ்கோர் நல்லா வந்திருக்கும். ரியான்னு போன அந்த நாகப்பிரியாவோட ஃப்ரெண்டு தான் இவங்க. இவங்களுக்கு இதே மாதிரி 2 பேர் இருக்குது. இவங்க எந்த பேரை இங்கே பிரபலப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. அரோரா, வெல்கம் டு பிக் பாஸ். ஆமாம், ஆக்சுவலி வந்து இளைஞர்கள் ஓட்டு அங்கேயே அள்ளிச்சு.
இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாங்க? இவங்க வந்து கேம் ஓரியன்டட், அதாவது டாஸ்க்கை விளையாண்டி ஒருத்தரோட சண்டை போட்டு உள்ள முன்னேறி வர போகிறாங்களா? இல்லை லவ் ட்ராக் கிவ் ட்ராக் எடுத்து இல்லை வேறு ஏதாவது ஆமாம் இளைஞர்களை கட்டி இழுத்து கண்டென்ட் பண்ண போகிறாங்களா? பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இவங்களுக்கும் சொல்லி வைப்போம். அரோரா ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு அரோகராவா இல்லையான்ட்டு போக போக தெரியும். அதுக்கப்புறம் உள்ளே போன அந்த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. என்னங்க எஃப்ஜேனா என்ன? அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிக்கிட்டே சொன்ன அந்த எஃப்ஜே வந்து பின்னாடி அவர் அந்த எஃப்ஜே வந்து விரிவுபடுத்துறாரு. அவர் ஒரு ஆக்சுவலி வந்து அவரோட பேர் வந்து அதிசயம். ஆமாம், அவர் எஃப்ஜேன்ற டேக்ல தான் உள்ளே போயிருக்காரு. அதிசயம் என்ற பேரை போல. ஏப்பா நல்லா தானேப்பா இருக்குது, அந்த பேரோட போக வேண்டியது தானே. ஸோ அந்த அதிசயம் சுழல் வெப் சீரிஸில் நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து அரண்மனையிலையும் நடிச்சிருக்காப்புல. ஸோ சுழல் வெப் சீரிஸில் அந்த பையனாக வருவாப்புல. அவர் வந்து ஒரு பிக் பாக்ஸ் அந்த இது சவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ ஆமாம், அவர் ஆக்சுவலி அந்த சவுண்டு வாயிலே வந்து அப்படின்னு அந்த மாதிரி சவுண்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அதுவும் பண்ணிட்டு இருக்காராம். அதுக்கு பேர் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அவர் வந்து இதில் படம் நடித்தது மட்டும் இல்லாமல் ஹிப்பாவாதி கூட அந்த ப்ராஜெக்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய அந்த மாதிரி இந்த இது அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ ப்ராமிசிங்காக தான் போனார். அவரோட ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி இருந்தாலும் பையன் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாப்புல. ஸோ சும்மா அடிபொலி அப்படின்ற மாதிரி தான் பண்ணார். ஸோ அவருக்கும் அதிசயம். நீங்கள் உள்ளே போய் என்ன அதிசயத்தை நிகழ்த்த போகிறீங்கன்னு தெரியல. இல்லை மக்கள் உங்களுக்கு அதிசயத்தை காட்ட போகிறாங்களா? நீங்கள் மக்களுக்கு அதிசயத்தை காட்ட போகிறீங்களா? நாங்கள் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கோம். அந்த அதிசயத்தை தேய்ச்சி விட்டு அலாவுதீன் பூதம் மாதிரி கிளப்பி விட்டு உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாம், அவர் போன ட்ரெஸ் காஸ்டியூமும் அலாவுதீன் பூதம் மாதிரி தாங்க இருந்தது அவருடைய காஸ்டியூம்ஸ். ஸோ பாருங்கள், நீங்களும் அதே மாதிரி இருக்கா ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். 3 கண்டஸ்டன்ட் பார்த்துட்டோமா? இப்போ 4வது விஜே பார்வதி. விஜே பாரு என்கிற பார்வதி, மதுரைக்கார பொண்ணு. இவங்க எப்பயுமே அதை சொல்லிக்குவாங்க, நானும் மதுரைக்காரன்டா அப்படின்ட்டு. ஸோ அவங்க வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலி ஜேர்னலிசம் படிச்சுட்டு வந்திருந்தாலும் அவங்களுடைய யூடியூப்பில் அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் கான்ட்ரவர்ஷியலாக வச்சு இந்த பேச தயங்குற விஷயத்த பேச ஒரு போல்டான அட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜி5ல சர்வைவரில் போய் கலந்துக்கிட்டாங்க. ஆமாம், சர்வைவரில் போய் கலந்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு யுக்தி வந்தது. நாம் ஏன் இன்னொரு சேனலில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு லாக்டவுனில் இவங்களே ஒரு சேனலில் இது பண்ணாங்க. அப்புறம் அங்கே சர்வைவர் போயிட்டு வந்ததுக்கான எல்லா டிப்ஸும் போட்டாங்க. டேர்ன் ஆனது எப்படி, அந்த அனுபவம் இந்த அனுபவம்னு போட்டு வீடியோ கொஞ்சம் நல்லா வரவே லாக்டவுன் டைமில் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ட்ராவல் விளாக் ஒரு ஊருக்கும் போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் அதை வந்து இந்த வீடியோ அப்படியே மக்களுக்கு இங்கேயே கொடுக்குறேன் ஹாட்ஸ்டாரில் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பார்வதி. ஆமாம், பார்வதி உள்ளே போகும்போது நல்ல கரகோஷங்கள் அப்படின்னு இருந்துச்சு. பார்க்கலாம், இவங்க வெளியிலையும் அந்த 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 அவங்களுக்கு இன்னொரு டேகும் இருக்குது. பட் அதை நம்ம இப்போ சொல்ல தேவையில்ல. ஸோ அந்த அந்த டேக்லைன் நம்ம இப்போ சொல்ல தேவையில்ல. ஏன்னா அவங்க யூடியூப்பில் பண்ணும்போது அந்த டேக்லைன் வச்சு அவங்க ட்ரோல் பண்ணாங்க. ஸோ இவங்க உள்ளே போயிட்டு அதையும் பற்றி பேசுகிறாங்களா? இல்லை இவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, சமுதாயத்தில் பேச தயங்குற விஷயத்தையெல்லாம் நான் பேசுவேன். ஏன்னா அவங்க அம்மா ஒரு தமிழ் ஆசிரியர், போல்டாக வளர்த்துருக்காங்க. அவங்க நல்லாவும் பாடினாங்க. தமிழ் பாரதியாரோட கவிதையும் சொன்னாங்க. பிக் பாஸும் அதை அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பிச்சாரு. ஸோ பார்வதி 4வது கண்டஸ்டன்ஸ். 5வது ஆமாம், ஆக்சுவலி இவங்களை வந்து கனி சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. இவங்க வந்து காரக்குழம்பு கனி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். விஜய் டிவியில் குக் வித் கோமாளி செகண்ட் சீசனோட வின்னர் காரக்குழம்பு கனி. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆக்சுவலி பொன்னியின் செல்வன் அந்த படம் வரும்போது இவங்க யூடியூப் சேனலில் பொன்னியின் செல்வத்தை பற்றி அந்த நாவலை டீட்டெயிலாக பேசி அதை பற்றிய நாவலோட ஒளி வடிவமாக அவங்க யூடியூப் சேனலில் பண்ணி செம்மையாக பேர் வாங்கினாங்க. தமிழ் திருக்குறள்லாம் நல்லா பண்ணுறாங்க. பட் பசங்கள்லாம் மம்மி இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. ஊருக்கெல்லாம் தமிழ் போதிக்கிற நீங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தமிழை போதிச்சு தான் நல்லாயிருக்கும். அது இயல்பு தானே, வீட்டில் எங்கே நம்ம பேச்சை கேட்பாங்க, அதனால் அதை விட்டுருவோம். ஸோ கனியோட இன்னும் பெரிய பிரபலம் நிறைய இருக்குது. என்னென்னா அவங்க தங்கச்சி விஜி வந்து செகண்ட் சீசனில் வைல்ட் கார்டாக போனாங்க. ரித்விகா வின் பண்ணாங்கல்ல, அந்த சீசனில் போய் பயங்கர டஃப் கொடுத்தாங்க. மேபி ஆரம்பத்தில் போயிருந்தால் வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். சர்வைவரில் போயிட்டு அவங்க தாங்க வின் பண்ணாங்க. சர்வைவரோட வின்னர் அந்த விஜி, அவங்களோட அக்கா இவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியன். ஆமாம், அகத்தியன் சாருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ அவர் காதல் கோட்டை, விடுகதை அந்த மாதிரி அப்போ நிறைய படங்களில் ஒரு ஒரு 5 படங்கள் கிட்ட நல்ல ஹிட் மூவிஸாக கொடுத்த அகத்தியன் அவருடைய பொண்ணு தான் இவங்க. ஸோ இவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு டைரக்டர் திரு. ஆமாம், திரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷால் சார் வச்சு படம் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இது மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஃபுல்லாக க்ரியேட்டிவ் மைண்டு. இவங்களுக்கும் நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் குக் வித் கோமாளிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க உள்ளே போயிருக்காங்க. கனிக்கும் நிறைய பேர் சப்போர்ட், அதாவது சி சென்டர் சப்போர்ட்லாம் கனிக்கு கனிந்து வரும். இதுதான் நம்மளுடைய அப்டேட்டு. ஆமாம், அவங்களுக்கான ஜாதகம் சாதகம் எல்லாருக்குமானது சொல்லிட்டு வர்றதுல கனியோட விஷயம் இதுதான். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து 5 பேர் முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்த வீடியோவில் அடுத்த 5 பேர் பற்றிய அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம்
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தரமான அப்டேட்டாக இருக்கும், கரெக்டான ரிவ்யூவாக இருக்கும், நடுநிலையாகவும் நீதி நேர்மை தவறாமலும் உங்களுக்கு உள்ளதை உள்ளபடியாகவும் இந்த கேமை வந்து டென்ஷன் இல்லாமல் பார்க்குறதுக்கும் எல்லா உதவியும் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களோடு நீங்கள் இணைந்து பயணிங்க. ஏன் நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இப்படி எல்லா பிக் பாஸுமே ஒரு சில பல சீசன்களை பார்த்து ஒரு வழியாக நாங்கள் தெளிஞ்சு வந்துட்டோம். உங்களுக்கும் அந்த இந்த கேமை புரிதலோடு பார்க்குறதுக்கு போன 2 சீசன்லேருந்தே நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த சீசனு நாங்கள் அதை தான் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் டெய்லியுமே 2 லைவ் வரும். 1 3லேருந்து 4 மணிக்குள்ளே ஷெடியூல் பண்ணி வருவோம். 2வது லைவ் வந்து அந்த 1 ஹவர் எபிசோட் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக 2வது லைவ் வருவோம். இன்றைக்கும் லைவ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து கண்டஸ்டன்ட் பற்றியோட அபிப்பிராயங்கள் எல்லாமே பேசுவோம். இது என்ன 5 பேர், இதோட பிரமாதமாக இன்னும் 5 பேர் இருக்காங்க. அந்த வீடியோவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இவங்க எல்லாருடைய ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் இது 3 கண்டிப்பாக முக்கியம். நம்ம இவ்வளவு தரமான அப்டேட்டை, தரமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக திரட்டி தரோம். நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியது ஆமாம் உங்களுடைய அன்பு தான். அது நீங்கள் கொடுக்க போகிற சப்ஸ்கிரைப் மூலியமாக தான். அதை மட்டும் சிறப்பாக பண்ணித்தாங்க. உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இந்த சீசனை சிறப்பாக நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம், நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே போயிருக்க கண்டஸ்டன்ட் அவங்க போன அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்களுடைய எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி நாங்கள் பார்த்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஒரு நீங்கள் எதிர்பாராதது எல்லாமே ஒரு ஒரு ஃபன் ஃபீல்டாகவும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும், என்கேஜிங்காகவும் இருக்கும். இதுக்கு நாங்கள் பேப்பர் டிக்கெட் நாங்கள் கேரண்டி. ஆமாம் மக்களே, மறந்துடாதீங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.